பெருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, ஒரு வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தரும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவியை நாடி நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கிருபை தாங்க, மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அந்த குத்து விளக்கை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இந்த குத்து விளக்கில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை பாடம், சொல்லப்போனால் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை பாடத்தை இந்த குத்து விளக்கின் வழியாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாத்திராகமம் 25:31 வாசிக்கிறோம், அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் பீட்டன் ஒர்க், அதாவது இன்னும் சில மொழியாக்கத்தில் வாசிக்கிறோம் ஹேமர்ட் ஒர்க் என்று வாசிக்கிறோம். ஒரு சுத்தியலால் அடிக்கப்பட்டு அது செய்யப்படுகிறது. கொஞ்சம் கவனித்து பார்த்தால் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பொருள்களிலே மிக அழகானது இந்த குத்து விளக்கு தான். ஆனால் இந்த குத்து விளக்கு நாம் பார்க்கும்போது மிக அழகாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு தாலந்து பொன்னினால், யாத்திராகமம் 25:39 வாசிக்கிறோம், அதையும் அதற்குரிய பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாலந்து பொன்னினால் பண்ண வேண்டும். ஒரு தாலந்து என்பது 35 கிலோ. அந்த 35 கிலோ பொன்னாக இருப்பது ஒரு அழகான தேவனுடைய ஆலயத்தின் இருளை அகற்றுகின்ற ஒரு குத்துவிளக்காக மாறுவதற்கு இந்த பொன்னிலிருந்து அது உருவாக வேண்டுமானால் அது அடிக்கப்பட வேண்டும். ஹேமர்ட் ஒர்க் என்று ஒரு மொழியாக்கத்தில் வாசிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பீட்டன் ஒர்க், அது அடிக்கப்பட்டு அது தகடாக மாற்றப்பட்டு அந்த 35 கிலோ பொன் பசும்பொன் அது அடிக்கப்பட்டு தகடாக மாற்றப்பட்டு மறுபடியும் அது செய்கிறது. ஒட்டு வேலை செய்யக்கூடாது, அது அடிப்பு வேலையாகவே செய்யப்பட வேண்டும். அவை அந்த குத்துவிளக்கு முழுவதும். ஆகவே இந்த குத்துவிளக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் பியூட்டி ஃப்ரம் பீட்டன் ஒர்க். அதாவது அழகு எங்கிருந்து வருகிறது? அடிப்பு வேலையிலிருந்து வருகிறது. சொல்லப்போனால் அடிப்பு வேலையினால் வருகின்ற ஒரு அழகு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படையில் மிக முக்கியமானது என்று சொன்னேன். காரணம் என்னவென்றால், நமது வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கின்ற உபத்திரவங்கள், சோதனைகள், இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் எதுக்குன்னு சொன்னால், நம்மை இன்றைக்கு இருப்பதற்கு நிலையை விட இன்னும் ஒரு உயர்ந்த நிலையில் நம்மை கொண்டு செல்வதற்குத்தான். ஒரு தாளந்து நிறைய பொன்னாக இருந்தது ஒரு மகிமையான குத்து விளக்காக மாறுகிறது என்றால் அது அடிக்கப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வருகிறது. ஆகவே நமது வாழ்க்கையிலே இது குத்து விளக்கின் வழியாக நாம் கற்றுக் கொடுக்க ஒரு பாடம். பை ட்ரையல்ஸ் God is shaping us. இந்த உபத்திரவங்கள் வழியாக கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். எதற்கென்றால் இன்றைக்கு இருக்கின்ற நிலையை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு போவதற்கு, சொல்லப்போனால் ஒரு ஹையர் லெவல், ஒரு மேலான ஒரு உயர்ந்த நிலைக்கு போவதற்கு தான் கர்த்தர் நம்மை இன்றைக்கு இந்த உபத்திரவங்கள் வழியாக நம்மை அழைத்து செல்கிறார். இந்த அடிப்பு வேலை என்றாலே முதல்ல அதுக்கு ஒரு சுத்தியல் வேண்டும். ரெண்டாவதாக இது ஒரு தாளந்து பொன் இருக்கிறது. அதற்கு கீழே அதை சும்மா சுத்தியில் வைத்து பொண்ணை அடிக்க முடியாது. கீழே ஆங்கிலத்தில் ஆன்வில் என்று சொல்லுவார்கள். தமிழில் பனை அல்லது பட்டறை கல் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆன்வில் என்ற ஆங்கில வார்த்தைக்கு ஒன்று பனை, தமிழில் எளிமையாக சொன்னால் பனை. ஒன்றை அடிப்பதற்கு கீழே சப்போர்ட் பண்ணிட்டு தான் அந்த பொருளை மேலே வச்சு அதை அடிப்பாங்க. ஆகவே இது அடிப்பு வேலையினாலே இந்த குத்துவிளக்கு உருவாகிறது என்றால் முதல்ல ஒரு சுத்தியல், ரெண்டாவதாக ஒரு ஆன்வில், முதல்ல ஹேமர்,
அப்புறம் ஒரு ஆன்வில். இந்த ஆன்வில் மிக எளிமையானது. சுத்தியலால் அடிக்கப்படுகிறது ஒரு பொருள். அந்த பொருள் இந்த பனையின் மேலே தான் இருக்குது, அல்லது பட்டறை கல்லின் மேல் தான் வைத்து அடிக்கப்படுகிறது. உலகத்தின் அனுபவத்தை பார்த்தால் சுத்தியல் உடையும், ஆனால் பனை ஒருபோதும் உடைந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த சுத்திகளை கண்டு இந்த பனை என்ன செய்யாது, பயப்படாது. ஏனென்றால் ஒரு பொருளை மேல் வைத்து அடிக்கும்போது இது தாங்குகிறது. இதை தாங்குவதனால்தான் அந்த ஒரு தாளந்து பொன் அது ஒரு பெரிய தகடாக மாறுகிறது. அதைத்தான் திருப்பி குத்து விளக்காக செய்ய முடியும். ஆகவே இந்த சுத்தியல் என்பது தேவன் நமது வாழ்க்கையில் அனுமதிக்கின்ற உபத்திரவங்கள். அந்த பனை என்பது கீழே இருக்கக்கூடிய அந்த பனை அல்லது பட்டறைக்கல், அது தேவனுடைய மடி, கர்த்தருடைய மகிமையின் அந்த தாங்குகிறது. நடுவே நாம் வைக்கப்படுகிறோம். சுத்தியல் வேணால் உடைஞ்சு போயிடும், இந்த சோதனைகள் ஒரு நாள் இது இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த பனை நம்ம தாங்குகின்ற பனை அது ஒருபோதும் உடைந்து போவதில்லை. இது நமக்கு அடிப்படையாக ஒரு பாடத்தை இந்த குத்து விளக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 105 17 முதல் 19 வசனங்கள் நாம் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வேத பகுதி. சங்கீதம் 105 17 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். God's way of sending is something different. கர்த்தர் நம்மை அனுப்புகின்ற, உயர்வுக்கு அனுப்புகின்ற வழியே வித்தியாசமானது தான். வேறு இங்கு சொல்லுகிறது, சிறையாக விற்கப்பட்டான். அவனை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எகிப்துக்கு கர்த்தர் அவனை சும்மா அனுப்பியிருக்கலாம், ஒரு ஆதரிகமாக அனுப்பியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை ஒரு கைதியாக, சிறையாக விற்கப்பட்டான். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. இது சுத்தியல் அடிக்கின்ற அனுபவம் இருக்குது. இந்த அடிக்கின்ற அனுபவம் ஒரு அழகுக்கு கொண்டு போகிறது என்றால் அதற்கு முன்பாக நீங்களும் நானும் சிறையாக விற்கப்படுகிற ஒரு அனுபவத்தை யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அடுத்தது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்புக்குள் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பின் வாழ்க்கையில் சில சுத்தியல்களை, சில ஹேமர் நாம் பார்க்கிறோம். ஒன்று அவருடைய சகோதரர்கள், அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள். இரண்டாவது போத்திபாரின் மனைவி. மூன்றாவது போத்திபார். நான்காவதாக அந்த பானபாத்திரக்காரன். சுத்தியல்கள் மாறிக்கொண்டே வருகிறது. அவன் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அடிக்கப்படுவது அவனை தேவன் உருவாக்குவதற்குத்தான், அவனை இன்னும் ஒரு உயர்ந்த நிலையில் கொண்டு போவதற்குத்தான் கர்த்தர் செய்கிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு அடிக்கப்படுகிறார். சுத்தியல் ஒரு வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருக்கிறது. நபர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த அடிக்கப்படுகின்ற அனுபவங்கள் யோசேப்புக்கு குறையல. ஆனால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஏனென்றால் அந்த சுத்தியலால் அடிக்கப்படும் போது நடுவில் யோசேப்பு கீழே ஆன்வில், அந்த பனை, அது கர்த்தருடைய மடி, பூசம் ஆஃப் காட். அந்த மடி அது மாறி போகாது. சுத்தியல் மாறிட்டே வருது, காலத்துக்கு ஏற்ற போல சுத்தியல் மாறுகிறது. சகோதரர்கள் அடிக்கிறார்கள், போத்திபாரின் மனைவி அடிக்கிறாங்க, போத்திபார் அடிக்கிறான், பானபாத்திரக்காரனும் மறந்து போயிட்டான், அவனும் அடிக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மாறவில்லை. ஆகவே உபத்திரவப்படும் போது, நாம் அடிக்கப்படும் போது நபர்கள் மாறலாம், சூழல்கள் மாறலாம், சந்தர்ப்பங்கள் மாறி போகும். ஆனால் கர்த்தர் மாறாதவர், அவர் கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தேவனுடைய தன்மையை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் கர்த்தர் நெருக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். அவருடைய எல்லா உபத்திரவத்திலும் கர்த்தர், எல்லா நெருக்கங்களிலும் கர்த்தரும் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார்.
ஆகவே இந்த பனை, இந்த ஆன்வில் இது மாறாது. சுத்தியல்கள் மாறலாம், சூழல்கள் மாறலாம், ஆனால் இந்த பனை அல்லது இந்த பட்டறைக்கல் இது ஒருபோதும் மாறாது. இது எப்போதுமே மிக அழகாக சொல்லுகிறது, அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். ஆகவே உபத்திரவப்படும் போது, நெருக்கப்படும் போது, அடிக்கப்படும் போது வலிக்கத்தான் செய்யும். கைவிடப்பட்டது போன்று ஒரு சூழல் வரத்தான் செய்யும். நாம் சோர்ந்து போகின்ற வாய்ப்புகள் எல்லா நேரங்களிலும் வரும். ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதக்காரனை கேட்டால் அவர் சொல்லுவார், சங்கீதம் 34:19 மிக அழகாக ஒரு வார்த்தையை தமிழில் மொழியாக்கம் பண்ணுகிறார்கள். அது நாம் கவனித்த வார்த்தை தான், திரும்பவும் நாம் கவனிக்க வேண்டியது. சங்கீதம் 34:9 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கொஞ்சம் சொல்லலை, அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்று அவனை விடுவிப்பார்னு மொழியாக்கம் பண்ணணும். ஆனால் தமிழில் மொழியாக்கம் பண்ண பரிசுத்தவான்கள் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று என்று தனியாக அந்த வார்த்தை எழுதுகிறாங்க. எல்லாவற்றிலும் நின்று அப்படி எழுதியிருக்கணும், மொழியாக்கம் பண்ணணும். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்படின்னா நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம், அது எண்ண முடியாதவைகளாக இருக்கலாம். அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் எங்கேயும் போயிட மாட்டார். கர்த்தர் கூட நின்று அவருடைய எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நம்மோடு கூட நிற்கிற ஆண்டவர், சுமக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் நிற்கிற தேவன். இன்னும் சொல்ல போனால் இன்னும் மகிமையான அனுபவம். மல்கியா 3:3 இன்னும் ஒரு அருமையான அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. அவர் லேவியின் புத்திரரை, தமது ஊழியர்களை அவர் புடமிடுகிறாராம். மல்கியா 3:3 அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். நின்று விடுவிக்கிற ஒரு தேவன். ஆனால் ஒரு தேவ மனிதனை, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் புடமிடும்போது மல்கியாவை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உட்கார்ந்து, நின்று உட்கார்ந்துவார், உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். ஆகவே இந்த குத்துவிளக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க ஒரு அற்புதமான பாடம், அடிக்கப்படுகின்ற அனுபவம். இந்த அடிக்கப்படும் போது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. யோசேப்பு குறித்து நாம் கவனித்தோம். யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். சகோதரர்கள் ஒரு சுத்தியலாக மாறி அவனை அடித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள். போத்திபாரின் மனைவி மேல் அபாண்டமாக பொய்க்குற்றச்சாட்டை சொன்னார்கள். போத்திபார் அதை நம்பி அவரை தண்டிக்கிறார். ஆனால் பானபாத்திரக்காரன் தனக்கு செய்த தயையை மறந்தே போனான். ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. ஆதியாகமம் கூட இருந்தவர் மாத்திரமல்ல, ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறது, யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து மிக தெளிவாக நாமும் உள்ளத்தில் படித்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். சுத்தியல்களே, நீங்கள் இந்த அடிப்பு வேலை செய்யும்போது நான் தொலைந்து போவேன், இதோடு அழிந்து போவேன் என்று நினைத்தீர்களோ? நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்படியானால் இந்த அடிக்கப்படுகிற அனுபவங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடிப்படையானது. ஏனென்றால் கர்த்தர் நம்மை இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு வடிவத்துக்குள் கொண்டு வர விரும்புகிறார். நம்ம இன்னும் ஒரு விதமாக கர்த்தர் வரைந்து கொள்ள விரும்புகிறார். அதற்கு இந்த அடிக்கப்பட வேண்டிய அனுபவம் அவசியமாக இருக்கிறது. அடிக்கப்படுதல் வேண்டாம் என்றால் அழகு வருவதற்கு வாய்ப்பில்லை. பொன்னாகவே இருக்கும். இது மகிமையின் குத்துவிளக்காக மாற முடியாது. அது மாற வேண்டுமானால் அது அடிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்பு வேலை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவசியமானது. நாம் அறிந்திருக்கின்ற மிக அற்புதமான ஒரு மனிதனை குறித்து நமக்கு தெரியும். யாக்கோபு 5:11 பொறுமையை பற்றி ஆவியானவர் எழுதுகிறார். எழுதும்போது ஆவியானவர் அந்த வசனத்தை நமக்காகவே அதை அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். யாக்கோபு 5:11 இதோ
பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவருமாய் இருக்கிறார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. அப்படியானால் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். சொல்லப்போனால் பொறுமையாக இருக்கவங்க பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்கிறோம். ஆனாலும் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவருமாய் இருக்கிறாரே. யோபுவின் வாழ்க்கையில் எப்படி யோசேப்பின் வாழ்க்கையில் சுத்திகள் வந்ததோ அப்படியே யோபுவின் வாழ்க்கையில் யோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சபேயர் என்று ஒரு மக்கள் வந்து அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உடைமைகளை அவர்கள் நாசப்படுத்துகிறார்கள், அதை சிறைப்பிடிக்கிறார்கள். இரண்டாவதாக யோபு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி வந்து அவருடைய பிள்ளைகள் அவருடைய உடைமைகளை பட்சிக்கிறது. மூன்றாவதாக கல்தேயர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், யோபு 1:17, கல்தேயர்கள் வருகிறார்கள், அவர்களும் இழப்புகளை உண்டாக்குகிறார்கள். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு பெருங்காற்று, வனாந்தர வழியாக ஒரு பெருங்காற்று அது சேதத்தை உண்டாக்குகிறது. அடுத்தது யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சாத்தான் யோபுவினுடைய உடம்பில் பருக்களை கொண்டு வருகிறான், கொடிய வியாதியை கொண்டு வருகிறான். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யோபின் மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவளும் ஒரு சுத்தியலாக மாறுகிறாள். எல்லாவற்றை காட்டிலும் கூடியது அவருடைய நண்பர்கள், நல்ல நண்பர்கள் தான். அவர்கள் யோபுவினுடைய காரியங்களை கேள்விப்பட்டு அவர்கள் வருகிறார்கள். வரும்போது தூரத்தில் அவனை பார்த்து தங்கள் மேல் புழுதிகளை போட்டுக்கொண்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு வந்து அவன் துக்கம் பெரிதென்று கண்டு அவனுடைய 7 நாட்கள் ஒன்று பேசாமல் அப்படியே கூட அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேச துவங்கின போதோ ஒவ்வொருவரும் அந்த 3 நண்பர்களும் சுத்தியலாக மாறி அவரை அடித்து கொண்டே இருக்கிறார்கள். யோபு 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோபு சொல்வார், நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று சொல்லுவார். அப்படியான யோபியின் வாழ்க்கையில் இந்த சுத்தியர்கள் மாறி மாறி வருகிறது. ஒன்று சபையர்கள் வந்தார்கள், அடுத்தது வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி, மனிதன், அடுத்தது தேவனுடைய ஒன்று வந்து தாக்குவது போல வேறு சுட்டி காட்டுகிறது. அடுத்தது கல்தையர், மறுபடியும் ஒரு பெருங்காற்று, கர்த்தர் சொற்படி செய்கின்ற பெருங்காற்று தான். அடுத்தது சாத்தான், தேவ அனுமதியோடு தான் அவரை துன்பப்படுத்துகிறான். அவருடைய மனைவியும் அறியாமையினால சொல்கிறாங்க, தினம் நீர் உன் உத்தமத்தில் உறுதியாக இருப்பது என்ன, தேவனை தூஷித்து ஜீவனை விட வேண்டியது தானே. அவர்களும் செத்துப்போங்கிற அளவுக்கு எடுத்து வந்து விட்டார்கள். அவருடைய நண்பர்கள் அவருக்காக துக்கப்பட வந்தார்கள், அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். ஆனால் அவர்களோ அவருக்கு வேதனை உண்டாக்க மாறினார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் உருக்கமும் மன இறக்கமாக இருக்கிறாரே என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய செய்கையை வேதம் சுட்டி காட்டுகிறது. கர்த்தர் யோபுவை மேன்மையாக உயர்த்துகிறார். அடிக்கப்படுகின்ற அடிகள் எல்லாம் யோபுவை அது தரம் தாழ்ந்து போக பண்ணவில்லை, மாறாக யோபு 42:12, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அப்படின்னா தேவன் அந்த முன்னிலைமையை காட்டிலும் ஒரு பின்னிலைமைக்கு கொண்டு போவதற்கு, உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதற்கு தான் அவனை இந்த இப்படிப்பட்ட சுத்தியல்களெல்லாம் அடித்தது. ஆனால் அந்த ஆன்வில், அந்த பனை, அந்த பட்டறைக்கல் அது மாறிப்போகவே இல்லை. அவனை முதல் இருந்ததை காற்று முன்னுரிமை பார்க்கலும் அவனை பின்னிலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோமே. ஆகவே இது குத்துவிளக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான பாடம். அடிப்பு வேலையினால் வருகின்ற அலங்காரம், அடிப்பு வேலை தான், ஆனால் அது வருகின்ற ஒரு அலங்காரம். இந்த அலங்காரத்தை தான் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31 நாம் வாசிக்கிறோம். அந்த அடிக்கப்படும் போது அந்த பொன்னில் வருகின்ற மாற்றத்தை வேறும் சுட்டி காட்டுகிறது. யாத்திராகமம் 25:31, அதன் தண்டு, கிளை, மொக்கு, பழங்கள், பூக்கள் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். அடிப்பு வேலையிலே வருகின்ற அலங்காரம் என்னவென்றால், முதலாவதாக ஒரு தண்டு வருகிறது, அடியிலிருந்து ஒரு தண்டு வருகிறது. அந்த தண்டுக்கு அடுத்தது அதிலிருந்து கிளைகள் வருகிறது, அடுத்தது அதிலிருந்து மொக்குகள் வருகிறது, 4வது குமிழ்கள் வருகிறது, 5வதாக பூக்கள் வருகிறது.
இந்த அடிப்பு வேலையில் வருகின்ற இந்த அலங்காரத்தை பற்றி 5 வார்த்தைகளை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். ஒன்று தண்டு. இந்த தண்டு என்பதற்கு அந்த விளக்கு தண்டு. தண்டு என்பதற்கு வேறெங்கு சுட்டிக்காட்டுற வார்த்தை ஷாப்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தண்டு என்பதற்கு ஆங்கிலத்தில் ஷாப்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எபிரிய மொழியில் யாரக் என்ற ஒரு எபிரிய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த யாரக் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய தொடையினுடைய வெளிப்பக்கம் என்ற அர்த்தம். தண்டு எதற்கு தண்டு பயன்படுகின்ற யாரக் என்ற எபிரிய வார்த்தை இது ஒரு மனிதனுடைய தொடை. அதாவது ஒரு பட்டயத்தை ஒரு மனிதன் தன் அறையில் கட்டி கொண்டால் அந்த பட்டயம் தங்குகின்ற இந்த இடம், பட்டயம் நிலைத்திருக்கிற இடத்துக்கு பேர் அந்த தொடையின் வெளிப்பக்கம். இன்னும் சொல்லப்போனால் யாரக் என்பதற்கு மென்மை, சாஃப்ட். ஏன்னா தொடையினுடைய அந்த சதைகள் மென்மையாக இருப்பதனால் அதற்கு அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு மறைவான ஒரு அர்த்தம் இருக்குது. பிறப்பிக்கின்ற பகுதிகள், உருவாக்குகின்ற அந்த பகுதிகளுக்கு இந்த யாரக் என்ற வார்த்தை பயன்படுத்துவார்கள். ஆங்கிலத்தில் டார்சோ என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. டார்சோ என்றால் தலை இல்லாமல் வெறும் உடம்பு மாத்திரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் டார்சோ. இந்த டார்சோ என்றால் தொடை, இடுப்பு. ரெண்டாவது ஒரு உருவாக்குகின்ற, பிறப்பிக்கின்ற அந்த உறுப்புகளை குறிக்கின்ற வார்த்தை. ஆகவே இந்த அடிப்பு வேலையில் வருகின்ற முதலாவது அலங்காரம் என்னவென்றால் ஒரு ஷாப்ட் வருது, ஒரு தண்டு வருகிறது. அந்த தண்டு எதை குறிக்கும் என்றால் இது பிறப்பிக்கின்ற அனுபவத்தை குறிப்பது, பிறப்பித்தல். ரெண்டாவதாக அந்த தண்டிலிருந்து கிளைகள், ஒரு பக்கத்துக்கு 3 கிளைகளாக கிளைகள் வருகிறது. அதற்கு ஆங்கிலத்தில் பிரான்ச் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். எபிரிய மொழியில் கானே என்ற ஒரு எபிரிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு தான் ரீட். ரீட் என்றால் ஒரு கோல். வருகின்ற கிளைகள், அந்த கிளைகளுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை என்னவென்றால் ரீட் என்று பயன்படுத்துகிற ஆங்கிலத்தில். ரீட் என்றால் ஒரு கோல், குறிப்பாக அளப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கோல். ஆகவே இது இந்த கிளைகள் எதை குறிக்கும் என்றால் இது அளக்கின்ற அனுபவம், மெஷரிங் எக்ஸ்பீரியன்சஸ். முதல்ல இது பிரிங்கிங் ஃபோர்த், பிறப்பிக்கின்ற அனுபவம் தண்டு. அடுத்தது அந்த கிளை என்றால் இது வளர்க்கின்ற அல்லது அளக்கின்ற அந்த அனுபவத்துக்குரியது. சொல்லப்போனால் பெருக்குதல் அல்லது இன்க்ரீஸ். ரெண்டாவதாக அந்த கிளை என்றால் அதற்கு பயன்படுத்துகின்ற அந்த எபிரியவன் அர்த்தம் என்னவென்றால் இது அளப்பதற்காக, சொல்லப்போனால் பெருக்குவதற்காக. ஆகவே இந்த அடிப்பு வேலையோட 2வது அலங்காரம் பெருகுதல், சொல்லப்போனால் பெருக்குதல். மூன்றாவதாக மொக்கு. ஆங்கிலத்தில் பவல் என்ற வார்த்தை பயன்படும். பவல்ஸ், கிண்ணங்கள். அதுக்கு எபிரிய மொழியில் கேபியே, கேபியே என்ற ஒரு எபிரிய வார்த்தை. கேபியே என்றால் ஒரு கிளை, ஒரு கிளையிலிருந்து ஒரு பூ வரப்போகிறது என்றால் முதல்ல அந்த அந்த மொட்டாக வரும். அந்த மொட்டுக்கு வெளியே பார்த்தால் ஆங்கிலத்தில் கேலிக்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சொல்லப்போனால் தமிழில் புறவிதழ் வட்டம் அல்லது புள்ளி வட்டம் என்று சொல்வார்கள். அந்த ஒரு மலர் வருகிறது என்றால் கீழே பச்சையாக அந்த தண்டிலிருந்து வருகின்ற அந்த தான் கேலிக்ஸ். சொல்லப்போனால் ஒரு கிண்ணம். ஆக ஒரு கிண்ணம் போன்ற அமைப்பு வருகிறது. அதுதான் மொக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கேபியே என்ற ஒரு எபிரிய வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் அது தன்னை அழித்து ஒன்றை உருவாக்குகின்ற அனுபவம். ஸோ உருவாக்குதல். நான்காவதாக அங்கே தமிழில் பழம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. யாத்திராகமம் 25:31 அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது பழம் அல்ல, நோப் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை. தமிழில் குமிழ். அந்த காலிக்ஸிலிருந்து, அந்த புறவிதழ் வட்டம் அல்லது அந்த புள்ளி வட்டத்திலிருந்து அந்த மலர் வருகிற ஒரு மொட்டு வருகிறதே, அதை தான் அங்கே குமிழ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது பழம் அல்ல, இது குமிழ். நோப் என்றால், நோப்ஸ் என்றால் குமிழ். அதுக்கு பயன்படுத்துகின்ற எபிரிய வார்த்தை காஃப்டோர். காஃப்டோர் என்றால் அது துளிர் விடுதல் என்ற அர்த்தம். ஆகவே நான்காவதாக இது துளிர் விடுகின்ற அனுபவம். ஐந்தாவதாக பூ, பிளாசம். பூ, பிளாசம். இதுக்கு பேராக் என்ற ஒரு எபிரிய வார்த்தை. பேராக் என்றால் மலருதல் என்று அர்த்தம். ஆகவே அடிப்பு வேலையிலே இந்த குத்துவிளக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், ஒன்று பிறப்பிக்கின்ற அனுபவம் தண்டு.
அடுத்தது கிளைகள், இது பெருக்குகின்ற அனுபவம். மூன்றாவது மொக்கு என்பது இது உருவாக்குகின்ற அனுபவம். நான்காவதாக குமிழ் என்பது இது துளி விடுகின்ற அனுபவம். ஐந்தாவதாக பூ என்றால் மலர்கின்ற அனுபவம். இந்த 5 விதமான அனுபவங்களும் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த ஒரு தாளந்து நிறை பொன் அது தகடாக அடிக்கப்பட்டு அது குத்து விளக்காக செய்யப்படும் போது இப்படிப்பட்ட 5 அனுபவங்களும் அந்த குத்து விளக்கில் வருகிறது. ஒன்று பிறப்பிக்கின்ற அனுபவம், ரெண்டாவதாக அது பெருக்குகின்ற அனுபவம், இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பெருக்குகின்ற அனுபவம். மூன்றாவதாக இது உருவாக்கிட்டு ஷேப் பண்ணக்கூடிய அனுபவம். நான்காவதாக இது துளிர் விடுகின்ற அனுபவம். ஐந்தாவதாக மலர்கின்ற அனுபவம். ஆகவே அடிப்பு வேலையினாலே வருகின்ற மேன்மையான 5 அனுபவங்களை ஆவியானவர் இந்த குத்து விளக்கில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அடுத்து இந்த விளக்கை நாம் ஏற்கனவே இயேசு அந்த குத்து விளக்கு என்று நாம் கவனித்திருக்கிறோம். இந்த குத்து விளக்காகிய இயேசு இவரும் இந்த அடிப்பு வேலையினால்தான் அலங்காரமாக மாறுகிறார். அவர் 1000 10,000களில் சிறந்தவர் தான். அவர் வெண்மையும் சிவப்புமானவர் தான். அவர் அழகுள்ளவர் தான். அந்த அழகு இன்னும் கூட்டப்படுகிறது இந்த ஹேமரிங் ஒர்க், இந்த ஹேமர் ஒர்க் அல்லது இந்த அடிப்பு வேலையினால் அது அலங்கரிக்கப்படுகிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள் நாம் அடிக்கடி வாசிக்கிற, அடிக்கடி கவனிக்கிற வேத பகுதி. அதை நான் திரும்பவும் வாசிக்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணர் ஆகி என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு இவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே. கத்தோலிக்க மொழியாக்கம் இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக, அந்த தமிழ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க எப்படி மொழியாக்கம் பண்ணுறாங்கன்னா, அவர் இறை மகனாக இருந்தும், எபிரேயர் 5, 8, 9 கத்தோலிக்க மொழியாக்கத்தில் தமிழில் எப்படி வாசிக்கிறோம், அவர் இறைமகனாக இருந்தும் பாடுகளினால் கீழ்ப்படிதலை அவர் துய்த்துணர்ந்தார், நேரில் துய்த்துணர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமது மொழியாக்கத்தில் நாம் கவனிக்கிறோம், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஆனால் கத்தோலிக்க மொழியாக்கத்தில் வாசிக்கிறோம், பாடுகள், அவர் இறைமகனாக இருந்தும் பாடுகளினால் கீழ்ப்படிதலை நேரடியாய் துய்த்துணர்ந்தார். அவர் தேவனாக இருக்கிற வரைக்கும் இந்த பாடுகளில் வருகின்ற அந்த அனுபவத்தை அவர் தேவனாக இருந்து அறிய முடியாது. ஆகவே அவர் இறைமகனாக இருந்தும் மாம்சத்தில் வந்தபோது அவர் நேரடியாகவே அந்த பாடுகளை அவர் துய்த்து உணர்கிறார், அவர் புரிந்து கொள்கிறார், அனுபவித்தார் என்று அந்த மொழியாக்கம் சொல்லுகிறது. இவ்வாறு நிறைவுள்ளவராகி, தமிழில் அவர் பட்ட பாடுகளினாலே நாம் வாசிக்கிறோம், அவர் கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. ஆனால் இந்த மொழியாக்கத்தை வாசிக்கிறோம் இவ்வாறு, எப்படின்னு சொன்னால், அவர் பாடுகளினால் கீழ்ப்படிதலை நேரில் துய்த்து உணர்ந்தபோது அவர் இவ்வாறு நிறைவுள்ளவர் ஆகி தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அனைவருக்கும் முடிவில்லா மீட்பின் காரணமானார். இந்த மொழியாக்கம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நாம் புரிந்து கொள்வது விதத்தில். ஏனென்றால் நாம் வாசிக்கும்போது அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்றால், அப்படின்னா இயேசு அது வரைக்கும் கீழ்ப்படியாதவரா, இயேசு கீழ்ப்படியாமல் உள்ளவரா, அந்த எண்ணம் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே மிக அழகாக இந்த தமிழ் மொழியாக்கம் சொல்லுகிறது, பாடுகளினால் கீழ்ப்படிதலை நேரில் துய்த்துணர்ந்தார். அவர் நேரடியாக அந்த பாடுகளை அவர் மாம்சத்தில் அவர் அனுபவித்தார். அது மிக அழகாக சொல்லுகிறார்கள் அந்த மொழியாக்கத்தில். ஆகவே இவ்வாறு அவர் நிறைவுள்ளவர் ஆனார். ஆகவே எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களில் அடிப்பு வேலை ஆண்டவர் வாழ்க்கை, இயேசுவின் வாழ்க்கையிலும் வந்தது. ஆண்டவர் இயேசு பூமியில் வாழ்ந்தபோது அவருடைய வாழ்க்கையில் 3 வித நிலைகளில் அவர் பாடுகளை சந்திக்கிறார், உபத்திரவங்களை சந்திக்கிறார். ஒன்று மனிதர்கள் மூலமாக, இரண்டாவது சாத்தானின் மூலமாக, மூன்றாவது தேவன் மூலமாக. ஒன்று பை மென்,
ரெண்டாவது பை டெவில், மூன்றாவது பை காட். அவர் குமாரனாய் இருந்தும் அவர் இறைமகனாய் இருந்தும் பாடுகளினால் கீழ்ப்படிதலை அவர் நேரில் துணர்ந்தாரே. இதற்கு 3 விதமான அனுபவங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, மனிதர்களால் வந்த பாடுகள். ரெண்டாவது, அழகையினால் பிசாசினால் வந்த பாடுகள். மூன்றாவதாக கர்த்தரால் வந்த பாடுகள். மனிதர்களால் வருகின்ற பாடுகளுக்கு நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில், அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் அனுபவித்த எல்லா விதமான பாடுகளும் உண்டு. ஆனால் நாம் சுருக்கமாக கவனிப்பதற்கு மார்க் நற்செய்தியை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். வழக்கமாக நமக்கு இயேசுவின் பாடுகள் என்றால் கெத்செமனேயிலிருந்து ஆரம்பிப்பது போல, ஆண்டவர் இயேசுடைய பாடுகள் கெத்செமனேயில் ஆரம்பிப்பது போல நாம் எண்ணுகிறோம். ஆனால் மார்க் நற்செய்தியை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவுக்கு பாடுகள், அவர் கொல்லப்பட வேண்டும் என்று தீர்மானிப்பது சுவிசேஷத்தின் கடைசியில் அல்ல, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலேயே அந்த அனுபவத்தை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் அவர்கள் இயேசுவுக்கு எதிரான ஒரு சிந்தனை, அதாவது திமிர்வாதக்காரன் சுகமாக்கப்படுகிறான். சுகமாக்குவனுமே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்போது மார்க்கு 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில், மார்க்கு 2:6-7, அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகர்கள் சிலர் ஆண்டவர் இயேசு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லும்போது, அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவதூஷணம் கடைசியிலே இயேசுவில் குற்றம் சாட்டப்பட்டதில்லை, அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே குற்றம் சாட்டப்படுகிறார். தூஷணம் செய்கிறது என்ன? தேவன் ஒருவரை என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். முதல்ல அந்த விதை, இயேசுவுக்கு எதிரான அந்த விதை சிந்தனையில் விழுகிறது. இரண்டாவதாக 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். உள்ள சிந்தித்தார்கள். இப்போது வெளியே வருகிறது. சொல்லப்போனால் அவர்கள் சீஷரை பார்த்து கேட்டாங்க. அடுத்து 2ஆம் அதிகாரம் 24, மார்க் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பரிசேயர் அவரை நோக்கி, அவருடைய சீஷர்கள் வழியிலே போகையில் கதிர்களை கொய்து அவர்கள் ஓய்வு நாளில் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் இதை கொய்ய தொடங்கின போது, அதை பறிக்க தொடங்கின போடனேயே பரிசேயர் இயேசுவை நோக்கி சிந்தித்தார்கள். சீஷருக்கு கேள்வி கேட்டாங்க. இப்போ இயேசுவிடத்தில் நேரடியாகவே கேள்வி கேட்கிறார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். இயேசுவிடத்தில் நேரடியாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். மார்க் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆண்டவர் இயேசு அந்த ஜெபாலயத்தில் ஒரு கை சூம்பின மனுஷன் ஒருவன் அங்கே இருந்தான். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் நோக்கமாக இருந்தார்கள். இப்போ நோக்கம் வந்துச்சு. முதல்ல சிந்தனை, அடுத்தது வெளியே வார்த்தை சீஷர்களுக்கு நேராக, அடுத்தது இயேசுவுக்கு நேராக. இப்போது அவர்கள் குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் மேல் நோக்கமாக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே அவர் அகப்படுவார் என்று. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர்கள் நோக்கம், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க் 3:6, உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். இயேசுவை கொல்ல வேண்டும் என்ற அந்த சிந்தனை சுவிசேஷத்தின் கடைசியில் வரல, அவருடைய ஊழியத்தின் துவக்கத்திலே வந்து விட்டது. நாம் கவனித்தோமே, இயேசு பாவத்தை மன்னிக்கப்பட்டு சொல்லும்போது அவர்கள் தேவதூஷணம் சொல்ல சிந்தித்தார்கள். அவர் ஆயக்காரரும் பாவிகளோடும் அவர் போஜனம் பண்ணும்போது சீஷர்கள் கேட்டார்கள், இவர் ஏன் பாவிகளோடு இவர் உணவு உண்கிறார்? அடுத்து சீஷர்கள் ஓய்வு நாளில்
அவர்கள் வழியில் போக பசிய நிமித்தமாக அந்த கதிர்களை அவர்கள் பறித்தபோது அவங்க இயேசுவிடத்தில் கேட்டார்கள், இவங்க ஏன் ஓய்வு நாளை மீறுகிறார்கள்? அடுத்து அந்த கை சோம்பின ஒரு மனிதன் ஜெபாலயத்தில் இருக்கும்போது இவனை ஓய்வு நாளில் இவர் சுகமாக்கினால் இவர் மேலே குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் நோக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் அவனை சுகமாக்கின போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஏரோதியரோடு இணைந்து அவரை கொல்லுவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள், ஆலோசனை பண்ணினார்கள். ஆகவே இயேசுவுக்கு உபத்திரவம் பின்னாடி வரல, தொடக்கத்திலிருந்தே அது வருகிறது. பின்னாடி பார்த்தால் மார்க் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மார்க் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்கள் திரும்ப ஆலோசனை பண்ணுகிறார்கள் இயேசுவை எப்படி கொலை செய்யலாம் என்று. ஆகவே ஆண்டவர் இயேசுக்கு வருகின்ற உபத்திரவங்கள் முதல்ல மனிதர்கள் வழியாக, இன்னும் சொல்லப்போனால் மத தலைவர்கள் வழியாக, வேத பாரகர்கள் வழியாக அவருக்கு அந்த சோதனை வந்தது. ஆண்டவர் இயேசு அந்த மனிதர்கள் சுத்தியலால் அவர் அடிக்கப்படுகிறார். இரண்டாவதாக பிசாஸ். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் ஆவியானவர் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில், உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. இங்கே பிரபஞ்சத்தின் தேவனை பற்றி நாம் வாசிக்கிறோம். இது பிசாசை குறிக்கின்ற வார்த்தை. அப்படின்னா இவன் ஆரம்பத்திலே ஆண்டவர் இயேசு ஊழியத்து தொடக்கத்திலேயே ஆண்டவர் இயேசுவை கொல்லுவதற்கு வகை தேடுகிறான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து அவர் பசியோடு இருக்கும்போது இதை பிசாசு வந்து அவரிடத்தில் பேசுகிறான், நீ இந்த தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக மாற்றேன். பசியோடு இருக்கிற இயேசுவுக்கு கல்லுகளை அப்பமாக்க சொல்லுகிறான். ஏன்? 40 நாள் இரவும் பகலும் அவர் புசியாமல் குடியாமல் இருந்து விட்டு இப்போது மிகுந்த பசியோடு இருக்கும்போது அவர் அப்பத்தை சாப்பிட்டால் அங்கேயே அவர் மரித்து போயிருப்பார், சிலுவைக்கு அவர் போயிருக்க மாட்டார். ஆகவே அந்த கடினமான உணவை அவன் ஆயத்தம் பண்ண சொல்ல, நீ தேவகுமாரன் என்றால் நீ கல்லுகளை அப்பமாக மாற்றேன், எனக்கு பசிதானே, அதை சாப்பிடலாமே. சாப்பிட்டால் இயேசு சிலுவையில் செதுக்க மாட்டார், அங்கே வனாந்தரத்தை செத்து போயிருப்பார். இரண்டாவதாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எருசலேம் தேவாலயத்தின் அந்த உப்பரிகை நிறுத்தி நீ தாழக்கூடியேன், தூதர்கள் வந்து உன்னை தாங்குவார்கள் என்று வேறும் சுட்டி காட்டுகிறதே. அப்படின்னா மேலே கீழே குறித்தால் அவர் அங்கே மரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மூன்றாவதாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீ என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகம் முழு உலகத்தையும் அவருக்கு காட்டிவிட்டு சகலமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை பணிந்து கொண்டால் இதை நான் உனக்கு தருகிறேன். அலகைக்கு பிசாசுக்கு 3 விதமான பெயர்கள் வேதத்தில் கவனிக்க முடியும். ஒன்று லூசிஃபர், ஒளியின் தூதன். இரண்டாவதாக அவன் டெவில், பிசாஸ். மூன்றாவது சேட்டன், சாத்தான். இது மூன்றும் அவனுடைய தந்திரங்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு முதல்ல அந்த உபவாசம் முடிந்த பிறகு அவன் லூசிஃபராக வருகிறான். அதாவது ஒளியின் தூதனாக வந்து அவனை வஞ்சிக்கிறான். இந்த கல்லுகளை அப்பமா மாற்றி சாப்பிட்டா அவன் பசி ஆறிவிடுமே. ஆண்டவர் இயேசு அதற்கு அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான் என்று அவனை மேற்கொண்டார். இரண்டாவதாக அவன் மேலிருந்து கீழே கூறிய டெவில் என்றால் அவன் காயப்படுத்துகிறவன், அடிக்கிறவன், அழிக்கிறவன். டெவில் மீன்ஸ் டிஸ்ட்ராயர், அழிக்கிறவன். ஆகவே என்ன பண்ணுறான், நீ மேலேருந்து குதித்தா தூதர்கள் தாங்குவாங்களே, இயேசு மேலேருந்து குதித்தால் அவர் இறந்து போயிருந்தால், எஸ்டைம் ஆலயத்து உப்பரிகிறது கீழே குதித்தால் அது பெருமையை. மூன்றாவதாக அவன் சாத்தானாய் மாறுகிறான். சாத்தான் என்றால் ஸ்லாண்டர், தூஷிக்கிறவன். ஆண்டவர் இயேசுவை வஞ்சிக்கிறான், வஞ்சகமாக பேசுகிறான். இந்த முழு உலகமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இதெல்லாம் உனக்கு தருவேன். அதாவது இயேசு சிலுவையின் வழியாக சிங்காசனம் போகக்கூடாது,
என்னை பணிந்து கொண்டு நீ சிங்காசனத்துக்கு போயிடலாமே, இந்த உலகம் முழு உனக்கு தரனே, வானம் பூமி காண்பவை காணாத எல்லாவற்றுக்கும் அவர் தான் ராஜாதி ராஜா. அவர் இயேசு ஒருவேளை அதுக்கு இணங்கி இருந்தால் அவன் அதை வச்சு இயேசுவை அவன் தூஷிக்க ஆரம்பிப்பான். அவன் ஸ்லாண்டரர், தூஷிக்கிறவனை மாறுவான். ஆகவே இயேசு ரெண்டாவதாக அடிக்கப்பட்டது பிசாசினான். மூன்றாவதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆண்டவர் இயேசு ஒரு மேசியா, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல தன்னை மயிர்கத்தரின் முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இது மிக அழகாக சொல்லுகிறது. அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், அவர் தம்முடைய வாயை திறக்கல, அடிக்கப்படு கொண்டு போகிற ஆட்டை போல் அவர் இருந்தாராம். ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பாடுகள் கர்த்தர் அதை அவர் மேல் விழப்பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அப்படின்னா ஆண்டவர் இயேசுவுக்கு வருகின்ற சுத்தியல் 3 விதங்கள். ஒன்று, அவர் குமாரனாயிருந்தும் அவர் பாடுகளை அனுபவிக்கிறார். ஏனென்றால் ஒன்று மனிதர்கள் வழியாக வருவது, இரண்டாவது பிசாசின் வழியாக வருவது, மூன்றாவது தேவனே அதை கொண்டு வருவதாக வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த அடிக்கப்படுகிற அனுபவங்களில் ஆண்டவர் இயேசு இந்த தன் விளக்கு அடிக்கப்படும் போது சொன்னோமே, அந்த குத்து விளக்கு ஆண்டவர் இயேசுடைய நிழல் என்று நாம் கவனிக்கிறோம். அந்த பொருளாகிய ஆண்டவர் இயேசு இந்த குத்து விளக்கு பொன் அடிக்கப்படும் போது அந்த தகடிலிருந்து ஒரு தண்டு வருகிறது. அந்த தண்டு அது பிறப்பிக்கின்ற தன்மை என்று கவனித்தோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். ஆண்டவரே சிலுவையிலே அவர் அந்த பாடுகளை சந்திக்கும் போது அவர் தனது சந்ததியை பார்க்கிறார். அதாவது தன்னிலிருந்து ஒரு புது சந்ததி பிறப்பதை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். அந்த அடிக்கப்படுகின்ற அனுபவம் ஒரு பிறப்பித்தலை ஆண்டவர் இயேசுவிலிருந்து உண்டாக்குகிறது. ஏசாயா 53:10. ரெண்டாவதாக அந்த கிளைகள் அதை பெருக்குதல், இன்க்ரீஸ் பண்ணுறது, பெருக்குவது என்று நாம் கவனித்தோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அப்படின்னா என்ன? அதை பெருக்குகின்றது, இன்க்ரீஸ் பண்ண அந்த பாடுகள் அநேகரை வேறு சுட்டி காட்டுகிறது. நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அநேக நீதிமான்கள் பெருக்கப்படுகிறார்கள். மூன்றாவதாக அது உருவாக்கப்படுகின்ற அனுபவம், அந்த பாடுகள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இந்த மொக்கு என்று கவனித்தோமே, இந்த மொக்கு என்றால் தன்னை அழித்து ஒரு மலரை கொண்டு வருவது, தன்னை அழித்து ஒரு மலரை கொண்டு வருவது, அதுதான் இந்த மொக்கு என்பது. ஆகவே மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு நமக்கு வர வேண்டிய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் தன்னை அழித்து நம்மை சபையை உருவாக்கினார். நான்காவதாக அவர் துளிர் விடுகின்றவர், நாம் கவனித்தோம். நான்காவதாக அந்த குமிழ் அல்லது பழம் அல்ல, அது குமிழ் என்று கவனித்தோம். அதுக்கு இந்த காப்டோர் என்பதற்கு துளிர் விடுகின்ற அனுபவம். ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இளங்கிளையைப் போலவும்
வறண்ட நிலத்தில் துளிர்க்கின்ற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். இவர் துளிர்க்கின்றவர், இவர் துளிர் விடுகின்றவர், அநேகரை உருவாக்குவதற்காக துளிர் விடுகின்றவர். சொல்லப்போனால் வறண்ட நிலத்தில் துளிர்க்கின்றவர். ஐந்தாவதாக இது மலர்கின்ற அனுபவம், ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த அனுபவம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் அடையாளம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. அப்படியானால் ஆண்டவர் இயேசு இந்த அடிக்கப்படுகிற அனுபவத்தில் அவர் மனிதனால், அழகையினால், தேவனால் அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். ஆனால் அதன் விளைவு என்னவென்றால் அவர் தண்டாக மாறுகிறார். அதாவது அவர் ஒரு சந்ததியை உருவாக்குகிறார். இரண்டாவதாக அவர் கிளையாக மாறுகிறார். அது அநேகரை உருவாக்குகின்ற அனுபவம். மூன்றாவதாக அவர் மொக்கு போனால் அவருடைய தழும்புகளால் நாம் உருவாக்கப்படுகிறோம். நான்காவதாக அவர் துளிர் விடுவதால் நம்மில் அநேகர் உருவாக்கப்படுகிறோம். ஐந்தாவதாக அவர் மலர்வதால், இந்த உயிர்த்தெழுவதினால் நீங்களும் நானும் அவர் உயிர்த்தெழுந்தபடியினால நாமும் உயிரோடு எழுந்திருப்போம் என்ற அந்த மகிமை நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. இந்த பாடுகளினால், இந்த பீட் அண்ட் ஒர்க்கிலிருந்து அந்த பியூட்டி, அந்த அடிக்கப்படுகிற அனுபவத்திலிருந்து அந்த அழகு ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் மறுபடியும் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் 1வது கவனிக்கிறோம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் இயேசு எப்போதுமே பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவர், அவர் எப்போதுமே தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர். ஆனால் இங்கே எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் எழுதுகிறார், ஆவியானவர் அவரை கொண்டு எழுதுகிறார், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அப்படின்னா அதுவரைக்கும் இயேசு கீழ்ப்படியவில்லையா என்றால், அவர் பிதாவுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தவர். ஆனால் சொல்லப்போனால் எப்போதும் கீழ்ப்படுகிறவர். ஆனால் இப்போது அவர் மரணத்தில் சந்தித்து கீழ்ப்படிய வேண்டும். அவர் மரணத்தில் தன்னை பிதாவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவர், அவர் மரித்து கீழ்ப்படியவில்லை. ஆனால் இப்போது அவர் தன் மரணத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையை விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், இதோ வருகிறேன், புத்தகச்சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு எப்போதும் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவர், அவர் தேவனாக இருந்து. ஆனால் அவர் மனிதனாக வரும்போது, நான் கத்தோலிக்க விளையாட்டில் கவனித்தோமே, அவர் கீழ்ப்படிதலை நேரில் துய்த்துணர்ந்தார். அதுவரைக்கும் பிதாவுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தெய்வத்துவத்துக்குள்ள தேவனுக்கும் இயேசுவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படிப்பட்ட இயேசு பூமியின் மனிதனாக வரும்போது அவர் நேரடியாக அந்த பாடுகளை அவர் அனுபவிக்கிறார். அனுபவிக்கும்போது இதுவரை கீழ்ப்படியான ஒரு கீழ்ப்படுதல் இப்போது வருகிறது. அது மரணத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இயேசு தேவனாக இருந்தபோது மரணம் இல்லாதவர். ஆனால் இப்போது அந்த கீழ்ப்படிதல் இனி சொல்ல பூரண கீழ்ப்படிதலாய் மாறுகிறது. சொல்லப்போனால் மிக அழகன் ஒபீடியன்ஸ் டு மோர் ஒபீடியன்ஸ். இதுவரைக்கும் இயேசு கீழ்ப்படிந்தவர் தான். ஆனால் இப்போது மரணத்தின் மூலமாக இன்னும் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் கீழ்ப்படுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதம் நமக்கு சொல்லுகின்ற ஒன்று. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் கீழ்ப்படுகிறவர் தான். இப்போ ஒபீடியன், பட் நவ் மோர் ஒபீடியன்ஸ். மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் என்று ஆவியானவர் எழுதுகிறாரே. அப்படின்னா இந்த பீட்டன் ஒர்க், இந்த அடிக்கப்பட்டதிலிருந்து வருகின்ற அழகு என்னவென்றால் ஒபீடியன்ஸ் டு மோர் ஒபீடியன்ஸ். ரெண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 5ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம் சொல்லுகிறது, தாம் பூரணரான பின்பு, இயேசு பூரணமானவர், அவர் பூர்ணமானவர் தான். ஆனால் இப்போது இன்னும் பூர்ணமாக, ஜீசஸ் அவர் தேவனாக இருந்தபோது அவர் பர்ஃபெக்ட். ஆனால் இப்போது மோர் பர்ஃபெக்ட், அவர் மேலும் பரிபூர்ணமாக மாறுகிறார். ஏனென்றால் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். இவர் தான் கிரியேட்டர், இவர் தான் சிருஷ்டிகர்த்தர், இவர் தான் உருவாக்கினவர். சொல்லப்படாக சொல்லுகிறது, தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அடிப்படையை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு தேவனுக்கு ஏற்றதாய் இருந்தது. அவருக்கு ஏற்றதாக இருக்கிற தேவனுக்கு எப்படி ஏற்றதாக சொன்னால், ஜீசஸ் இஸ் பர்ஃபெக்ட், ஆனால் மோர் பர்ஃபெக்ட். ஏன்னா அவரை கொண்டு தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாமே பூரணமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு பூரணம் தேவை இருக்கிறது. என்னவென்றால் உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுவது. ஏனென்றால் அவர் ரட்சிப்பின் அதிபதியாக மாறுகிறார். ஆகவே பர்ஃபெக்ட், மோர் பர்ஃபெக்ட், இதுதான் அந்த அடிப்பு வேலையில் ஆண்டவர் இயேசு வாழ்க்கையில் வந்தது. மூன்றாவதாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, இந்த அடிக்கப்பட்ட வேலையினால், இந்த அடிக்கப்பட்ட அனுபவங்களினால் அவர் இப்போது நித்திய ரட்சிப்புக்கு காரணராகிறார். ஆண்டவர் இயேசு பிறந்தபோது லூக்கா 2:11 வாசிக்கிறோம், தாவீதின் ஊரில் உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பில் அவர் ஒரு இரட்சகர். ஆனால் இயேசுவின் மரணத்தில் அவர் நித்திய ரட்சிப்பை கொண்டு வருகிறார். அவர் பிறக்கும்போது இரட்சகர் ஒன்று ஒபீடியன்ட் டு மோர் ஒபீடியன்ட், கீழ்ப்படிதலிலிருந்து பூரண கீழ்ப்படிதல். அடுத்தது பரிபூர்ணத்திலிருந்து பூரண பரிபூரணம். மூன்றாவதாக இரட்சகரிலிருந்து அவர் நித்திய இரட்சகராக மாறுகிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். என்றென்றைக்கும் இரட்சகராக இருக்கிற இயேசு நமக்கு கொடுக்கப்படுகிறார். இதற்கு இந்த குத்து விளக்கு ஒரு நிழல். ஆண்டவர் இயேசு அதன் பொருள். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஒரு கிருபையுள்ள முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மகிமையின் ஆண்டவர் தாமே, எங்களை தகப்பனே உங்களுடைய வேத வசனத்தின் மூலமாக எங்கள் அகக்கண்களை திறக்கிறபடியினால் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் இன்னும் ஏராளம் என்பதை நாங்கள் தகப்பனே உங்கள் வேதத்தை பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் உணர்கிறோம். கிருபை தந்து எங்களை நடத்துங்க. இன்னும் மகிமையான அனுபவங்களுக்குள், வேத வசனத்தினுடைய ஆழங்களுக்குள் எங்களை கொண்டு போக எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.